என்னங்க, கொஞ்சம் என்னைய கீழே இறக்கி விடுறீங்களா? ஓகே மீனாட்சி. மீனாட்சி, கொஞ்சம் நடக்கும்போது பார்த்து நடங்க. ஆ, ஓகே ராஜா. என்ன நடக்குதுங்க இந்த நேரத்தில்? இவ எதுக்கு ஏன் மயன் கூட பேசிக்கிட்டு இருக்கா? ஐயோ, இப்படியே விட்டாச்சுன்னா இவ என் மயனை வளைச்சு போட்டுருவாளே. அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து நல்லா பிளான் பண்ணியிருப்பாங்க போல. நாளைக்கே ஒரு பொண்ணு பார்க்குற தரகரை வர சொல்லி நம்ம பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிடணும். ராஜா, என்னப்பா இன்னும் நீ தூங்கலையா? ஐயோ, அத்தை சத்தம் கேட்குதே. அத்தை. ஐயோ மீனாட்சி, நானும் இப்படி அம்மாட்ட மாட்டிக்கிட்டோமே. எப்படியாவது சமாளிக்கணும். மீனாட்சி என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி நம்மளே எப்படியாவது சமாளிச்சிருவோம். அம்மா, அவங்க இந்த வருஷத்தோட காலேஜ் முடிச்சிட்டாங்கல்லம்மா. அதான் வேலைக்கு எப்படி ட்ரை பண்ணுறது, எந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுதினோம்னா எப்படி நம்ம பாஸ் ஆகி எப்படி சீக்கிரமாக வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கொஞ்சம் டவுட் இருந்துச்சான். அதைத்தான் என்கிட்ட கேட்குறதுக்காண்டி வந்தாங்கம்மா. ஐயோ அப்பா, ராஜா என்னம்மா பொய் சொல்கிறாரு? பொய் சொன்னாலும் பரவாயில்ல, அத்திட்ட ஒரு வழியாக சமாளிச்சிட்டாரு. இப்போ அத்தை நம்மக்கிட்ட கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்கிறது? ஏய் மீனாட்சி, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா? அதை பற்றி கேட்குறதுக்கு இதுதான் சரியான நேரமா? பகல் நேரத்துலலாம் கேட்கலாம்ல. இந்நேரத்தில் வந்து என் மகனை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. போய் பாட்டி, காலையில் பார்த்துக்கலாம் போ. சரிங்கத்தா சரிங்கத்தா. அப்பாடி, ஒரு வழியாக தப்பிச்சாச்சு. ஓடிரடி மீனாட்சி. ராஜா, உனக்கு இன்னும் தூக்கம் இல்லையாப்பா? போய் படுத்து தூங்குப்பா, மணி 10:30க்கு மேலே ஆயிடுச்சு. சரிங்கம்மா. நாளைக்கே பொண்ணு பார்க்கும் ராமசாமி அண்ணனை வர சொல்லி நாளைக்கு நம்ம பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணாக பார்க்க சொல்லிடணும். கொஞ்சம் அசந்து மசந்து விட்டோம், நம்ம மகன் நம்மளுக்கு இல்லை, இவளுக்கு தள்ளிட்டு போயிடுவாளுக. கடவுளே, என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக அமைஞ்சு அவன் வாழ்க்கை சீரும் சிறப்புமாக நல்லபடியாக இருக்கணும் கடவுளே. அதுக்கு நீ தான் அருள் புரியணும். சரி, நம்மளுக்கும் தூக்கம் வந்துருச்சு, போய் படுப்போம். போய் அவர் முன்னாடி போய் இப்படி கீழே விழுந்துட்டியடி, இப்படி என் மனத்தை வாங்கிட்டியடி. ஐயோ, எப்படி நாளைக்கு காலையில் அவர் மூஞ்சியில் முழிக்கிறது? அவர் வேற நம்மளை தொட்டு தூக்கி, ஐயோ நினைச்சாலே என்னமோ மாதிரி இருக்கே. ராஜா வேற நம்மளை விரும்புகிறதா சொல்கிறாரே, அதை நினைக்கும் போது மனசு படபடன்னு அடிக்குதே. ராஜாவை நானும் விரும்புகிறேன்னா என்னன்னு எனக்கும் தெரியல. ஆனால் அவரை பார்க்கும்போது என் மனசும் கொஞ்சம் ஒரு நிலையில் இருக்கவும் மாட்டுது. ராஜாவை பார்க்கும்போதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், ஏது செய்கிறேன், என்ன பேசுகிறேன் அப்படின்னு எனக்கே தெரியல. ஒருவேளை இதுதான் காதலாக இருக்குமோ? ராஜா படிப்பில், அழகில், குணத்தில், இப்படி எல்லாத்துலேயுமே பர்ஃபெக்டாக இருக்கார். அவரை குறை சொல்கிறதுக்கு அவர்கிட்ட எதுவுமே இல்லை. அதனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஏய், யாரு நீ? என்ன போல இருக்க? யார் நீ? நான் தாண்டி உன்னோட மனசாட்சி. மனசாட்சியா? நீ என்ன என் கூட பேசணும்? நீ ராஜாவை விரும்புகிறதா சொன்னேல, அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனாலும் உன் சூழ்நிலையை நீ யோசித்து பார்த்தியா? இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவராக தானே வந்து என்கிட்ட நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னார். எனக்கும் அவரை பிடிச்சிருக்கு. அதைத்தான் நாளைக்கு நான் அவர்கிட்ட சொல்ல போகிறேன். சரி, உனக்கு அவரை பிடிச்சிருக்குது. ஆனால் உன் அக்காவோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சமாவது நினச்சி பார்த்தியா? நீ போய் நாளைக்கு ராஜாவை பிடிச்சிருக்குன்னு ராஜாட்ட போய் சொல்கிற. ராஜா அதை போய் அவர் அம்மாட்ட சொல்கிறாரு, எனக்கு மீனாட்சியே பிடிச்சிருக்குது, மீனாட்சியே அதனால் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதை கேட்டுட்டு உங்கள் அத்தை சும்மா இருப்பாங்களா? உங்கள் அக்காவை எப்படி பேசுவாங்க? இதுக்குத்தானே ஆசைப்பட்டு உன் தங்கச்சியை வர சொன்னேன், என் மகளை உன் தங்கச்சி நான் சொன்னது போலயே வளைச்சி போட்டுட்டால, அப்படியா இப்படியா, நான் இன்னும் அன்னைக்கு சொன்னது இது உண்மையாயிடுச்சா, அப்படியா இப்படியான்னு எப்படி வார்த்தைகளால் அவங்கள கொடூரமாக தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்கள வார்த்தையை கடுமையாக பேசுவாங்க. அதை கொஞ்சம் யோசித்து பார்த்தியா? ஐயோ கடவுளே, ஒரு நிமிஷம் நான் எங்கள் அக்காவை நினைக்காம போயிட்டேனே. என் காதல் என் கண்ணை மறைச்சிருச்சு. சரி, நம்ம வந்து இவளுக்கு சொல்ல வேண்டியதை எடுத்து சொல்லியாச்சு. மறுபடியும் நம்ம இருக்கிற இடத்துக்கே போயிடுவோம். நான் ராஜாவை காதலிக்கிறது உண்மைதான். ஆனால் அதை நான் ராஜாட்ட சொல்ல போகிறது கிடையாது. ராஜாட்ட போய் நான் உங்களை காதலிக்கிறேன், எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொல்ல போகிறேன்.
நான் ராஜாவை காதலிக்கிறது அத்தைக்கு மட்டும் தெரிஞ்சா எங்கள் அக்கா வாழ்க்கை நரகமாயிரும். அப்புறம் எங்கள் அக்கா டெய்லி கண்ணீரும் கவலையுமா தான் இருப்பா. என்னை வளர்த்தி ஆளாக்கிய என் அக்காவுக்கு எந்த விதத்துலேயும் இப்படி ஒரு கஷ்டத்தை நான் கொடுத்துட மாட்டேன். ராஜா, நான் உங்களை போல தான் என் உயிரை விட உங்களை மேலாக நேசிக்கிறேன். ஆனால் இப்போ நான் அதை உங்ககிட்ட சொல்ல முடியாது. அதற்கான சூழ்நிலையும் இங்கே இல்லை. இப்போல்லாம் ராஜா, நான் எப்பயுமே என்னோட காதலை உங்ககிட்ட சொல்ல போகிறது கிடையாது. என்னை மன்னிச்சிருங்க ராஜா. ஷப்பா, நம்ம மனசில் இருக்கிறத ஒரு வழியாக மீனாட்சிகிட்ட சொல்லியாச்சு. இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. நான் மீனாட்சிகிட்ட என்னோட காதலை சொல்லும் போத அவள் கண்ணை பார்த்தேன். அந்த கண்ணில் என்னோட காதல் தெரிஞ்சிச்சு. அதனால் மீனாட்சி நாளைக்கு விடிஞ்ச உடனே என்னைய பார்க்க வந்து நானும் உங்களை காதலிக்கிற ராஜான்னு கட்டாயம் சொல்லுவா. ஷோ, அதை நினச்சாலே மனசு படப்படப்படன்னு துடிக்குது. சரி, இதே நிம்மதியோடு இன்றைக்கி தூங்குவோம். நாளைக்கு காலையில் ரெடியாக இருப்போம். மீனாட்சி வரவங்களையும் நம்ம ரெடியாக இருக்கணும். மீனாட்சி மீனாட்சி மாமன் காதல் என்னாச்சு, தூங்கி ஒரு வாரம் ஆச்சு மீனாட்சி, சீக்கிரமாக காலையில் வந்து காதலை சொல்லிட்டு போ மீனாட்சி. சரி, தூங்குவோம். காலையில் வேகமாக எந்திரிக்கணும். என்ன மணி 7 ஆயிடுச்சு, இன்னும் மீனாட்சி நம்மளை பார்க்க வரலையே. ஒருவேளை இன்னும் எந்திரிக்கலையோ? ஒன்றும் தெரியலையே, ஒரே டென்ஷனாக இருக்கே. மீனாட்சி, வேமா வந்து உங்கள் காதலை என்கிட்ட சொல்லிடுங்க. என் மனசு படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியலையா? மீனாட்சி, வேமா வந்து சொல்லுங்க மீனாட்சி, நான் உங்களை காதலிக்கிறேன்னு. மீனாட்சி, என் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் நினச்ச உடனே வந்துட்டீங்க மீனாட்சி. வாங்க மீனாட்சி, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். வந்து உங்கள் காதலை சொல்லுங்கள் மீனாட்சி. ஷோ, மனசு படபடன்னு துடிக்குதே. என்ன மீனாட்சி, நம்மளை பார்த்தும் பார்க்காத போல போகிறாங்க. ஒருவேளை நம்ம நீங்கள் நிற்கிறத கவனிச்சிருக்க மாட்டாங்களோ என்னன்னு தெரியலையே. சரி, அவங்களையே கேட்போம். மீனாட்சி, ஐயோ, ராஜா நிற்கிறான்னு நான் பார்த்துட்டு பார்க்காம போனால் அவரை நம்மளை எதுவும் கேட்க மாட்டாருன்னு நினச்சேன். ஆனால் நம்மளை கூப்பிட்றாரே, என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. ஐயோ கடவுளே, என்னை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிட்டியே. ஐயோ கடவுளே, நான் இப்போ இவரை எப்படி சமாளிப்பேன்? நான் என்ன சொல்லுவேன்? ராஜா, என்னை மன்னிச்சிடுங்க. மீனாட்சி, உங்களைத்தான். சொல்லுங்கள் ராஜா. மீனாட்சி, நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் இப்போ சாடுக்கு பார்க்காம போகிறீங்க. ராஜா, நீங்கள் நிற்கிறத நான் பார்க்கல ராஜா, ஏதோ ஒரு நினப்பில் போயிட்டேன். நான் கூட நீங்கள் என்னைய பார்த்தும் பார்க்காத போல் போகிறீங்களோ என்னமோன்னு நினச்சிட்டேன் மீனாட்சி. ஐயோ ராஜா, உங்களை எதுக்கு நான் பார்த்தும் பார்க்காத போல் போக போகிறேன்? ஏதோ ஒரு நினப்பில் போயிட்டேன். சொல்லுங்கள் ராஜா, எதுக்கு கூப்பிட்டீங்க? மீனாட்சி, நேற்று நைட்டு என்னோட காதலை பற்றி உங்ககிட்ட சொன்னேன். அதான் அதை பற்றி உங்ககிட்ட என்ன முடிவு எடுத்திருக்கீங்க, உங்கள் முடிவு என்னன்னு கேட்கத்தான் நான் இங்கே நிற்கிறேன் மீனாட்சி. ராஜா, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. என் மனசில் அப்படி ஒரு எண்ணமே இல்லை. நான் நல்ல ஒரு வேலைக்கு போகணும், எங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் காசு சம்பாரித்து கொடுக்கணும், எங்கள் அக்கா பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கணும் ராஜா. மீனாட்சி, என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆமாம் ராஜா, நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். நான் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அக்காவுக்கு என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யணும். அதுக்கப்புறம் தான் என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் யோசிக்கணும். இல்லை மீனாட்சி, நீங்கள் பொய் சொல்கிறீங்க. நான் நைட்டு உங்ககிட்ட என்னோடய காதலை சொன்ன உடனே அந்த நிமிடத்தில் என் மேலே உண்டான காதலை உங்கள் கண்ணில் நான் பார்த்தேன். ஷோ ராஜா, உங்கள் மேலே எனக்கு காதலும் இல்லை, கத்திரிக்காயும் இல்லை. எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்லை ராஜா, புரிஞ்சுக்குங்க. அப்புறம் ராஜா, உங்களுக்கு கல்யாண ஆசை வந்துருச்சுன்னா உங்கள் அம்மாட்ட போய் சொல்லுங்கள், ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கொடுப்பாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வாழுங்க ராஜா. மீனாட்சி, ராஜா, என் மனசில் இருந்ததெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இனிமேலும் காதலுக்கு இதனை என்னை தொல்லை பண்ணாதீங்க ராஜா. மீனாட்சி, உங்கள் முடிவை இன்றைக்கே சொல்லணும்னு அவசியம் இல்லை மீனாட்சி. ஒரு 2-3 நாள் நல்லா யோசித்துட்டு ஒரு நல்ல முடிவாக சொல்லுங்கள் மீனாட்சி. ஷோ ராஜா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா? என் மனசில் காதலுக்கே இடமில்ல ராஜா, நீங்கள் புரிஞ்சுக்குங்க என்னைய.
இன்னைக்கு இல்லை ராஜா, இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் உங்கள் மேலே எனக்கு காதலே வராது. இதுதான் உண்மை. இதை நீங்கள் புரிஞ்சுக்குங்க. மீனாட்சி, ஷோ, உங்ககிட்ட பேசி என் டைமே போச்சு. அக்கா வேற ஒரு குடம் தண்ணியே வேகமாக அள்ளிட்டு வான்னு சொன்னான். நான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நீங்களும் போய் உங்கள் வேலையை பாருங்கள், போங்க. என்ன மன்னிச்சிடுங்க ராஜா. உங்கள் மனசை நான் இப்படி கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனால் அதற்கான சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. நான் உங்களை மனசார நேசிக்கிறேன். ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. இனிமேலும் அதுபோல் சூழ்நிலை வரும்னு எனக்கு தோணலை ராஜா. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் ராஜா. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல. ஆனால் அதற்கான சூழ்நிலை அமைஞ்சிருச்சு. நான் உங்களை மனசார நேசிக்கிறேன். ஆனால் அதை உங்ககிட்ட சொல்லக்கூடிய சூழ்நிலை இப்போ இல்லை. இனிமேலும் அதுபோல் சூழ்நிலை வரும்னு எனக்கு தோணலை ராஜா. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும். நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் ராஜா. உங்கள் மனசை கஷ்டப்படுத்தினதுக்கு என்னை மன்னிச்சிருங்க ராஜா. வீடியோ பார்க்கும் உறவுகளே, எங்களோட லவ் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் உறவுகளே, எங்கள் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த நிற்கிறாங்களே மீனாட்சி மேடம், இவங்க வேறு என் காதலை ஏற்றுக்கல. நான் என்ன செய்ய போகிறேன், எந்த மாதிரி இந்த கதை போக போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நம்மளோட கதையை பாருங்கள். வீடியோ பார்க்கும் உறவுகளே, நான் சொல்கிறது உண்மை தானே. இவர் காதலை சொன்ன உடனே நான் என் அக்காவை பற்றி யோசிக்க வேண்டாமா? அதெல்லாம் நினச்சி தான் இவரோட காதலை நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னேன். இன்னும் இந்த கதை எப்படி இன்ட்ரெஸ்ட்டாக போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா நம்மளுடைய வீடியோவை மறக்காமல் டெய்லி பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு நம்மளுக்கு கமெண்ட் பண்ணவங்க யாரான்னு பார்த்துடலாம். ரமேஷ்ங்கிறவங்க ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கும் ஒரு ஹாய்ங்க. அதுக்கப்புறமா முத்துங்கிறவங்க ஸ்டோரி சூப்பர்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க. அதுக்கப்புறம் நபிகாங்கிறவங்க நம்மளோட ஸ்டோரியை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மிக மிக நன்றிங்கம்மா. நபிகா, எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாண நாள் வாழ்த்து சொல்ல சொன்னீங்க. ஆனால் எத்தனாவது வருடம் என்ன ஏதுன்னு நீங்கள் குறிப்பிடலை. அவங்க எங்களை விட பெரியவங்களா சின்னவங்களான்னு தெரியாது. ஆனாலும் என்னோடய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக சொல்கிறேன். அம்மா அப்பா உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த திருமண நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் 2 பேருமே நீண்ட ஆயுசோட நல்ல சுகத்தோட பலத்தோடு இருக்கணும்ன்ட்டு அந்த கடவுளோட நான் பிரார்த்தனை செய்கிறேம்மா. இந்த வீடியோ பார்க்கும் உறவுகளே, உங்களுக்கும் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் கமெண்ட்டில் உங்கள் பேரை சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்காண்டி உங்களோட பிறந்த நாளைக்கும் திருமண நாளுக்கும் வாழ்த்து சொல்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.